Yeah. Thank you, Jesus. Thank you, Father. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையை கேட்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம்பா. வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே. இறை வார்த்தையில இருக்கக்கூடிய மறை உண்மைகள் எங்களுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி. எங்களோட தேவைகள் உங்களுக்கு தெரியும். வார்த்தையின் மூலமாக எங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்க பேசுறதுக்காக நன்றி. எங்களுக்கு தேவையான பதிலை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. ரொம்ப எளிதான முறையில எங்களுக்கு புரியும்படி ஆவியானவர் நீங்க எங்களுக்கு இறை வார்த்தை மூலமாக எங்களை வழி நடத்துறதுக்காக நன்றி. கடவுளுடைய அன்பு எங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக நன்றி. வார்த்தை மட்டும்தான் நம்மளுக்கு விடுதலை தர முடியும். இந்த வார்த்தைய எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி. இந்த செஷனை நீங்க வழி நடத்துங்கப்பா. உங்களுக்கு தெரியும் எங்களோட தேவைகள் என்னன்னு சொல்லிட்டு எங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்க பேசுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் ஜீசஸ். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சரி, போன வாரம் ஒரு பிரேக் விட்டல, ஏதோ சொல்லி முடிச்சேன். எப்படி இந்த பாவம் இந்த உலகத்துக்கு நன்மை தீமை அறியும் கனியை பத்தி நம்ம படிச்சோம். ஜீசஸ் ஆதியாகமும் 1ஆவது அதிகாரம், நான் இங்கிலீஷ் பைபிள்ல எடுத்துக்கிறேன். சிஸ்டர் அனு, நீங்க வாசிக்க முடியுமா தமிழ்ல? வாசிக்கிறேன்க்கா. ஓகே, நான் இங்கிலீஷ்ல எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த ஏதேன் தோட்டத்துல இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே நடந்த ஒரு மாற்றம். ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் 6-7. 3ஆவது அதிகாரம் 6-7. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அந்த பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் இல்ல போதும். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன அப்படின்னு வார்த்தையை வாசிக்கமா? அந்த பழத்தை பாக்குறாங்க. அந்த பாக்குறதுக்கு சுவையாவும் உடலுக்கு நல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்டா என்ன சொல்றது, கடவுள் மாதிரி ஆயிடுவோம். அது எப்படி வந்தது? 6 எப்படி வந்தது? The tree was good for கண்களுக்கு. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும். ஓகே. அப்போ அந்த பழத்தை பாக்குறாங்க. அது அது சாப்பிட்டா நமக்கு அறிவு, நம்ம கடவுள் மாதிரி ஆயிடுவோம் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பழத்தை சாப்பிடுறாங்க. அந்த பழத்தோட பேர் என்ன? நன்மை தீமை அறியும் மரம், அப்படித்தானே? The knowledge of good and evil. அந்த மரத்தோட பேர் நன்மை தீமை அறியும் மரம். அப்ப அதுல இருக்கிற கனியை சாப்பிட்டா இவங்களுக்கு நன்மை தீமை அறியும் தன்மை வந்துடும். அந்த கனியை சாப்பிட்ட உடனே என்ன ஆகுதுங்க? அவர்களோட கண்கள் திறக்கப்பட்டன. வாஸ்தவமா? அவர்களோட கண்கள் திறக்கப்பட்டன. அப்படின்னு என்ன, அது வரைக்கும் அவங்களுக்கு கண்ணு தெரியாம இருந்தது? அந்த பழத்தை பார்த்தாலே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அப்போ அவங்களுக்கு பார்வை தெரிஞ்சது, அப்படிதானே? பார்வை இருக்கு, பார்க்கறதுக்கு அந்த பழம் ரொம்ப அழகா இருக்கு. அது சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. சாப்பிட்டா நமக்கு நல்ல அறிவு வரும் தோணுது. நன்மை தீமைன்னு என்னன்னு தெரியும், நம்ம கடவுளை மாதிரி ஆயிடுவோம்னு தோணுது. அப்ப அது பார்க்கும்போது அது சுவையா இருக்கு, அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, அது உண்மை நல்லா இருக்கும்
பார்வைன்றதும் இருக்கதான் செய்யுது, இல்லைன்ட்டு இல்லை. அந்த ஆனா இந்த பழத்தை சாப்பிட்டோடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன அப்படி சொல்லிட்டு வசனத்தை வாசித்தோமா 7வது வசனத்துல, and the eyes of them were opened and they knew that they were naked. ஆடையின்றி இருந்தாங்கன்றத அவங்க பாக்குறாங்க. அவங்களோட கண்கள் திறக்கப்பட்டன. கண்ணு எப்பவும் தெரியதான் செய்யுது, பார்வை எப்பவும் இருக்கதான் செஞ்சது. பார்வை இருந்ததுனாலதான் அந்த கனி பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரிஞ்சுது. ஆனா இப்போ கண்கள் திறக்கப்பட்டன. அவங்க எதை பாக்குறாங்க? தன்னை பாக்குறாங்க. ஆடை இல்லாம இருக்காங்கன்னு தன்னை பாக்குறாங்க. இந்த செல்ஃப் கான்சியஸா இருக்கிறதுக்கு மனுஷன் ஆரம்பிக்கிறான். இங்க கண்கள் அறிவு கண்கள் அப்படி சொல்லலாம். நன்மை தீமை அறியும் அறிவு. அந்த அறிவு கண்ணு திறந்துச்சு. எது நல்லது எது கெட்டதுன்னு மனுஷனுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, மனசாட்சின்னு ஒரு வார்த்தை இருக்குதுல்ல. மனசாட்சி, மனசாட்சி. மனுஷனுக்கு தெரியும் இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது நன்மை, இது தீமை. இது எனக்கு சட்டங்களை கொடுத்தாதான் எனக்கு தெரியும்ட்டு இல்லை, சட்டம் இல்லாமலே மனுஷங்களுக்கு தெரியும். அப்ப இந்த சட்டம் எங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளோட இதயத்துல எழுதப்பட்டாச்சு. மனுஷனோட அறிவு கண்கள் திறக்கப்பட்டுட்டு, மனுஷனோட அறிவு கண்கள்னு சொல்றதுடைய நன்மை தீமை அறியும் அறிவு, நன்மை தீமை. அந்த இப்போ இது தெளிவா புரியணும் அப்படின்னா ரோமர் புத்தகம் 2வது அதிகாரம் 14-15 வாசித்தா நமக்கு புரியும் இன்னும் தெளிவா. ரோமர் புத்தகம் 2வது அதிகாரம் 14-15. திருச்சட்டத்தை பெற்றிராத பிற இனத்தார் அதில் உள்ள கட்டளைகளை இயல்பாக கடைபிடிக்கும் போது அவர்களுக்கு திருச்சட்டம் இல்லாத போதிலும் தங்களுக்கு தாங்களே அவர்கள் சட்டமாய் அமைக்கிறார்கள். திருச்சட்டம் கற்பிக்கும் ஒழுக்க நெறி தங்கள் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் தங்கள் நடத்தையில் காட்டுகிறார்கள். ஓகே, என்ன எழுதிருக்கு? என்ன எழுதப்பட்டிருக்கு அவங்களோட உள்ளத்துல? அது வாசிங்க. 15. திருச்சட்டம் கற்பிக்கும் ஒழுக்க நெறி தங்கள் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா the works of the law is written in their heart. சட்டம், இந்த சட்டம்ன்ற வார்த்தைக்கு பிப்ளிக்கலா என்னெல்லாம் மீனிங் இருக்கு அப்படின்னா, பழைய லா, இந்த லான்றது இறை வார்த்தையும் குறிப்பிடும். லான்றது இறை வார்த்தையும் குறிப்பிடும். லா என்பது இந்த ஸ்பிரிச்சுவல் லா, ஆவிக்குரிய விதிகள், அதையும் குறிப்பிடும் லா. அப்புறம் மோசே மூலமாக கிடைச்ச சட்ட திட்டங்கள், மோசைக் லான்னு சொல்லுவோம், இல்லைன்னா கடவுளோட 10 கட்டளைன்னு சொல்லலாம். அந்த 10 கட்டளைக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 600 கட்டளைக்கு மேலான கட்டளைகள், இது மோசைக் லான்னு சொல்லுவோம். சட்ட திட்டங்கள், இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது நல்லது, இது கெட்டது, இது செஞ்சா தப்பு, இது செஞ்சா சரி சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள். அப்போ இங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த சட்டம் எதை பத்தி பேசப்படுது அப்படின்னா, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இந்த சட்ட திட்டங்கள் இருக்குதுல்ல, இது ஏற்கனவே மனிதனோட இதயத்துல எழுதப்பட்டாச்சு. இருக்குதா? இதயத்துல எழுதப்பட்டாச்சு. அதுதான் என்ன சொல்றோம்? மனசான்று, மனசாட்சின்னு சொல்றோம்ல. மனசான்று, மனசாட்சி. மனுஷனுக்கு தெரியும் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது செஞ்சா தவறு, இது செஞ்சா சரின்றது மனுஷனுக்கு தெரியும். மனுஷனோட இதயத்துல இப்போ இது இன்னும் புரியும்படி சொல்ல போனா, இப்போ கிறிஸ்டியன்ஸுக்கு 10 கட்டளை நமக்கு தெரியும், அதுல இருக்கக்கூடிய 600 கட்டளைகளும் நமக்கு தெரியும். ஆனா இப்போ நீங்க வேற எந்த மதத்துல சேர்ந்தவங்களையோ, இல்லைன்னா ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட போய் கொலை செய்யறது சரியா தவறான்னு கேட்டா கொலை செய்யறது தவறுன்னு சொல்லுவாங்க. திருடுறது சரியா தவறான்னு கேட்டா திருடுறது தவறுன்னு சொல்லுவாங்க. பிறரோட சொத்துக்கு ஆசைப்படுறது சரியா தவறான்னு கேட்டா தவறுன்னு சொல்லுவாங்க. பிறரோட பொருளை அபகரிக்கிறது ஆசைப்பட்டாலே தப்புன்னு சொல்லுவாங்க. அபகரிக்கிறது மிக தப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு மோசே கொடுத்த சட்ட திட்டங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் எனக்கு இதை செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு தெரியறது இல்ல. மனுஷங்களோட உள்ளத்துல ஏற்கனவே எழுதப்பட்டாச்சு. இது எப்போ நடந்தது? எப்போ மனுஷன் நன்மை தீயும் அறியும் அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டானோ அப்பவுமே அவங்களோட கண்கள் திறக்கப்பட்டன. அவங்களோட இதயத்துல இது நன்மை, இது தீமைன்னு எழுதப்பட்டாச்சு.
அதுதான் மனசாட்சின்னு சொல்றது. மனசாட்சி, கான்சியன்ஸ். இங்கிலீஷ்ல வார்த்தை வந்து கான்சியன்ஸ். சரி, இப்போ கடவுள் வந்து நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி, நம்மளை படைச்சப்போ, தட் மீன்ஸ் பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னா, இப்போ கான்சியஸ், கடவுளை சார்ந்த, கடவுளுக்குரிய சிந்தனைக்குரியவங்களாக, கடவுள் மட்டும்தான். அவங்க கண்களுக்கு வேற எதுவும் தெரியல, தன்னையே அவங்க பார்க்கல, தன்னை பத்தி அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. சோ தே வேர் காட் கான்சியஸ், கடவுளுக்கு உகந்த சிந்தனை உடையவர்களாக தான் அவங்க இருந்தாங்க. பிரைஸ் ஜீசஸ். ஆனா அந்த இந்த கனியை சாப்பிட்ட உடனே அது வரைக்கும் காட் ஃபோக்கஸ், காட் கான்சியஸ், காட் சென்டர், கடவுளை சார்ந்தவங்கள இருந்த மனிதன் இன்னும் இந்த என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வந்து தன்னை பார்க்க ஆரம்பிச்சாங்க, தன்னோட சூழ்நிலையை பார்க்க. இந்த கனியை சாப்பிட்டோன்னு நீங்க என்னென்ன வாஸ்தவம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வருஷத்துல நம்ம என்ன வாஸ்தவம் அப்படின்னா, அவர்களோட கண்கள் திறக்கப்பட்டன, அவங்க தங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க, தன்னை பார்க்க ஆரம்பிச்சாங்க. செல்ஃப் கான்சியஸ், செல்ஃப் டிபெண்டன்ட், செல்ஃப் ரிலையன்ஸ், தன்னை சார்ந்து இருக்கிறது, ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது, சுயநலத்தோட சிந்திக்கிறது, தன்னை பத்தி மட்டும்தான் முதல்ல திங்க் பண்ணுவாங்க, அப்பதான் மத்ததை பத்தி திங்க் பண்ண முடியும். அப்ப அந்த சுயநலமான சிந்தனை, சுயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை, சுயநீதி, சுயபலம் சார்ந்து இருக்கக்கூடிய சிந்தனைக்குள்ள மனுஷன். ஆனா மனுஷனோட படைப்பு அப்படி கிடையாது. மனுஷனை கடவுள் படைக்கும் போது தன் சாயல்ல, தன் உருவில அவர் படைச்சாரு. அவர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஆதிகாமம் 1வது அதிகாரம் 26-28 என்ன இருக்கு அப்படின்னா, லெட் அஸ் மேக் மேன், மனிதனை நம் சாயல்ல நம் உருவில உருவாக்குவோம்னு சொல்லிட்டு, அப்போ கடவுள் நம்ம படைப்பே வந்து அவர் சார்ந்து இருக்கிறதுதான். அதுதான் நம்மளோட இயல்பா இருந்தது, அதுதான் நம்மளோட தன்மையா இருந்தது. அப்படிதான் நம்ம வாழணும், அப்படிதான் நம்ம இருக்கணும், அவரை சார்ந்து இருக்கிறதுதான் சரி. அதுதான் நம்ம வந்து வாழ்றதுக்கான நம்மளோட வாழ்க்கையை அவர் சார்ந்து இருக்கிறது தான். அவளோட பிரிஞ்சு இருந்தாலே அது சாவுக்குரியது. சாவுன்றது வந்து மூச்சு நின்று போச்சு, இதுக்கு மேல உயிர் வாழலன்றது சாவு இல்லை. கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழ்றதே சாவுதான். இட்ஸ் தி ஸ்பிரிச்சுவல். Praise Jesus. Hallelujah. Praise the Lord. It is a spiritual death. எப்போ ஆவியில மனுஷன் பிரிஞ்சதுனால அவன் என்ன ஆயிட்டான், சாவு, பாவத்துக்கு ஆனதுனால அதோட விளைவு என்னவா இருந்தது, சாவா இருந்தது. இப்போ அந்த கண்கள், அப்ப அது வரைக்கும் காட் கான்சியஸா இருந்த மனிதன் இப்ப இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவனுக்கு வந்து ஒண்ணு நன்மை தீமை அறியும் சுபாவம், அது வந்து மனசாட்சின்ற அந்த சுபாவம் அவனுக்குள்ள ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இன்னொன்னு வந்து அவன் வந்து கடவுளை சாராம தன்னை சார்ந்து இருக்க ஆரம்பிச்சான், தன்னை டிபெண்ட் பண்ணி, தன்னோட திறமையை நம்பி, தன்னோட உழைப்பை நம்பி, தன்கிட்ட இருக்கிறத நம்பி தன்னை பார்த்து வாழ ஆரம்பிச்சான். இதே ஆதாம் வந்து ஏவாளை உருவாக்கும் போது, ஏவாளை கூட்டிட்டு வரும்போது என் எலும்பு நிலம்பு, என் சதைன்னு சொல்லிட்டு வர்ணிச்ச அதே ஆதாம் ஏன் இந்த பழத்தை கனியை சாப்பிட்டேன்னு கேட்கும்போது, ஆமா நான் பண்ண தப்புதான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தன்னோட குற்றத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்காம ஆதாம் என்ன பண்ணார் அப்படின்னா, அது அவர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த அளவுக்கு சுயம் வந்து அங்க வாழ ஆரம்பிச்சு, அந்த அளவுக்கு செல்ஃப் ஆயிட்டான் மனுஷன். தன்னை காப்பாத்தணுன்றதுக்காக நீங்க கொடுத்த ஏவாள்னால்தான் இது நடந்தது. நான் இதை வாசிக்க சொல்றேன். கடவுள் வந்து ஒரு நிமிஷம், ஆதிகாமம் 3வது அதிகாரம் 7-8 வரும். இல்ல 12 வாசிக்கவாக்கா? அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்று. நீ எதுக்கு அந்த பழத்தை சாப்பிட்டேன்னு கடவுள் யார் வந்துட்டு சொன்னீங்க? நீங்க 11-12 வாசிக்கலாம். 11 10 வாசிக்கிறேன்க்கா. உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான். மனிதன், நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்?
உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். அப்போ அது வரைக்கும் அந்த பழத்தை சாப்பிடுற மொமெண்ட் வரைக்கும் என்னைக்குமே கடவுளோட குரலை கேட்டா, கடவுளை கிட்ட ஓடி வந்த ஆதாம் இந்த தடவை கடவுளோட குரலை கேட்டோன்னு என்ன பண்ணிட்டாரு, ஓடி ஒளிஞ்சிட்டாரு. ஓடி போய் ஒளிஞ்சு கடவுள் தேடுறாரு. ஆதாம் கூப்பிடும் போது எனக்கு பயமா இருக்கு, நான் ஆடையின்றி இருக்கிறேன் அந்த பதில சொல்லும் போது கடவுள் கேட்காரு, ஆடையின்றி இருக்கியா? ஏன்னா இது கடவுளோட உறவாடுறதுதான் அவங்களோட நோக்கமா இருந்தது. அப்படிதான் மனுஷன் உருவாக்கப்பட்டான். ஆனா இப்ப பதில் வித்தியாசமா வருது. ஆதாம் கிட்ட அவருக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம, எனக்கு பயமா இருக்கு, நான் ஆடையின்றி இருக்கேன்னு சொன்ன உடனே கடவுளோட அடுத்த ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்தது அப்படின்னா, ஆடையின்றி இருக்கியா? நான் உண்ணக்கூடாதுன்னு சொன்ன மரத்துல இருந்து நீ அந்த பழத்தை சாப்பிட்டியா? ஏன்னா அது அந்த மரத்தோட கனியோட பேர் என்ன அப்படின்னா, நன்மை தீமை அறியும் மரம். நன்மை தீமை அறியும் மரம். நான் ஆடையின்றி இருக்கேன், எனக்கு பயமா இருக்கு. 2 நெகட்டிவ் வேர்ட்ஸ் பார்க்கலாம். எனக்கு பயமா இருக்குன்றது ஒரு நெகட்டிவ் வேர்ட். ஆடையின்றி இருக்கேன்னு சொல்றது மனுஷன் நம்மள சார்ந்திருக்கு இல்லையா, தன்னை பார்க்க ஆரம்பிச்சுட்டான், சுயநலமா சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான்றது 2வது பொருள். இதை கேட்ட உடனே கடவுள் கேட்காரு, நீ அந்த மரத்துல இருக்க கனியை சாப்பிட்டியா? நான் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னேனோ அதை நீ செஞ்சியா? உன்கிட்ட யார் சொன்னா? Who told you that you are naked? சொன்ன உடனே அப்படிதான் காரணமா இருக்கும்னு அந்த காரணத்தை கேட்ட உடனே ஆதாம் இங்க என்ன பண்றாரு, ஐயோ நான் தெரியாம செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிருங்க, நான் பண்ண தப்புதான்னு சொல்றதை விட்டுட்டு, தன்னோட குற்றத்தை தான் ஒத்துக்கிறத விட்டுட்டு, தன்னை காப்பாத்திக்கணுன்றதுக்காக அந்த பழிய, தட் மீன்ஸ் அந்த தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன்னா தன்னை அந்த மட்டும் நேசிக்க ஆரம்பிச்சாரு. என்ன சொல்றது, நீங்க கொடுத்த ஏவாதான் அந்த கனியை எனக்கு கொடுத்தா, அதனாலதான் நான் அதை சாப்பிட்டேன். இது ஏவால பழி சொல்றது இல்ல, நீங்க கொடுத்த ஏவாள், நீங்க மட்டும் அந்த ஏவாள் எனக்கு கொடுக்கலன்னா நான் அதை செஞ்சிருக்கவே மாட்டேன். அது இன்டைரக்டா கடவுளையே குற்றம் சொல்றது, கடவுளே தான் காரணமா இருக்கு. நம்மளும் சொல்லுவோம்ல நிறைய நேரம், ஏதாவது கடவுள் என்ன சோதிக்கிறாரு, ஏதாவது நோய் வந்துட்டுனா கடவுள் என்ன ரொம்ப சோதிக்கிறாரு, ஏதாவது எனக்கு ஏன் தான் கடவுள் இத அனுமதிச்சாங்களோ, எனக்கு ஏன் தான் இது நடக்கணுமோ, கடவுள் எனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக இந்த சூழ்நிலை எனக்கு அமைஞ்சிருக்கு. ஏதோ கடவுள் கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜ் மாதிரி, இல்லைன்னா ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி நம்ம எப்படா ஒரு குற்றம் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம குற்றத்தை செய்ய வைக்கிறது, இல்லைன்னா நம்ம பரிசுத்தமா வாழ்றோமா இல்லையான்னு சொல்லிட்டு குற்றத்தின் மூலமா நம்மளை சோதிக்கிறது, இப்படி நம்மளே கடவுள் என்ன பண்ணிக்கிறோம், தப்பா புரிஞ்சுக்கிறோம். நம்மளும் நம்மளோட குற்றம், நம்ம தப்பு செய்யும் போது அந்த பழியை நம்ம ஏத்துக்காம அது கடவுள் மேலேயும் அது கடவுள் தான் காரணம், கடவுள்னாலதான் நான் இப்படி இருக்கேன் சொல்லிட்டு அவர் மேலே நம்ம குற்றத்தை போடுறது. இங்க ஆதாம் அதைதான் செய்யறாரு. தன்னோட குற்றத்தை அவர் ஏத்துக்காம ஏவாள் கிட்ட பழி போடுறது இல்லாம இன்டைரக்டா கடவுளையே பாயிண்ட் அவுட் பண்றது, நீங்க அதை பண்ணியிருந்தா நீங்க ஏவாளை கொடுத்திருந்ததுனாலதான் நான் அந்த பாவம் பண்ணேன். தன்னோட குற்றத்துக்கு பொறுப்பெடுக்கிறதுக்கு விரும்பல. ஏன், எதனாலன்னா தன்னை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சாரு. இது அதோட தன்மை, ஃபாலன் ஹியூமன் நேச்சர். பாவத்துல விழுந்த மனிதனோட சுபாவம் சுயநலமான ஒரு சுபாவமா மாறிட்டு, அவன் கடவுளை சார்ந்து இல்லாம தன்னை சார்ந்து இருக்கிற ஒரு மனிதனாக வாழ ஆரம்பிச்சான். அப்ப பாவத்தோட வேர் எங்க இருக்கு அப்படின்னா, பாவத்தோட அஸ்திவம் எங்க இருக்கு அப்படின்னா பிரைட், பெருமை. ஏன் மனுஷனுக்கே இந்த தன்மை கேட்டா, நீங்க யாரோட குரலை கேக்குறீங்களோ அவனுக்கு நீங்க அடிமை. இந்த தன்மை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா கடவுள்கிட்ட இருந்து வரல. அதுதான் உலக கண்களின் இச்சை, உடலின் இச்சை, பெருமை, இது 3 எங்க இருந்து வரல அப்படின்னா கடவுள்கிட்ட இருந்து வரல. இது உலகம் சார்ந்தது. சாத்தான் என்ன அப்படின்னா ஃபாலன் ஏஞ்சல். எசாயா புத்தகம் 14வது அதிகாரம் 13, 14 வாசித்து பார்த்தா, நம்ம எப்படி லூசிஃபர்
அவன் வந்து அதை வாசிப்போமா? எசையா புத்தகம் 14 அதிகாரம். எசையா புத்தகம் 14 வேர்ஸ் கரெக்டா 13-14. நான் விண்ணுலகிற்கு ஏறி செல்வேன், இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன். வடபுறத்து எல்லை பகுதியில் உள்ள பேரவை மலை மேல் வீற்றிருப்பேன். மேகத்தின் மேல் ஏறி உன்னதருக்கு ஒப்பாவேன் என்று உன் உள்ளத்தில் உரைத்தாயே. ஆனால் நீ பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டாய், படுகுழியின் அடிமட்டத்திற்குள் தள்ளப்பட்டாயே. நான் வந்து உயர்த்து போவேன், நான் கடவுளோட சிம்மாசனத்துல உட்காந்துருப்பேன், நான் இது பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு இந்த நான் சொல்லிட்டு ஒரு 5 தடவை வந்திருக்கும் இந்த வசனத்துல. இது யாரோட தன்மை? தன்னையே பெருமையா நினைக்கிறது, தன்னையே உயர்வான நிலையில வைக்கணும்னு நினைக்கிறது, தன்னையே கடவுளுக்கு ஒப்பாக வச்சு யோசித்து பாக்குறது, கடவுளோட அரையணையிலே போய் உட்கார்ந்துடணும்னு நினைக்கிற அந்த சுபாவம்னா, அந்த சுயநலமான சுபாவம் யாருடைய சுபாவம்? பிசாசுக்குரிய சுபாவம், ஃபாலன் ஹியூமன் நேச்சர். அப்போ அவன் அந்த சிந்தனையே அவன் என்ன பண்ணுச்சு? பெருமை பாதாளத்துல தள்ளிடும் ஒரு மனுஷனை. பெருமையா நினைக்கிறவங்க என்னோட சாதனையில தான் எனக்கு நடந்தது, என்னோட திறமையில தான் நடந்தது, என்னோட பக்தி முயற்சியில தான் இது நடந்தது, என்னோட உபவாசத்துலதான் என்ன நடந்தது, என்னோட தானம் தர்மம் தான், நான் இப்படிலாம் பண்றதுனாலதான் எங்களுக்கு வீட்டுல ஆசீர்வாதம், என்னோட குடும்பம் தான் பெரிய குடும்பம், ஏன் ஜாதி பெருசு, ஏன் மதம் பெருசுன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்றோம்ல. இது வந்து பிசாசுட்டு இருந்து வந்த ஒரு தன்மை. அப்ப அவன் என்ன பண்றான்? கடவுள் என்ன பண்றான்? அந்த நான் என்ற பெருமை இருக்கிறவன பாதாளத்துக்கு தள்ளப்படுறான். இது ஃபாலன் நேச்சர். திஸ் இஸ் ஃபாலன் நேச்சர். இப்போ ஆதாமும் இதே பிசாசோட குரலை கேட்கும் போது, இந்த கனி நீ சாப்பிட்டா உனக்கு ரொம்ப நல்லது, நீ கடவுளை மாதிரி ஆயிடுவேன், இந்த மாதிரி மயக்கிற வார்த்தையை பேசுறது கேட்ட உடனே ஏவாள் பாக்குறா, அந்த கனி உண்பதுக்கும் ருசியாகவும் உடலுக்கு ஆரோக்கியமாகவும், அது சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து அறிவு வந்துடும் சொல்லிட்டு அந்த கனியை எனக்கு இது கிடைச்சிடும், எனக்கு ருசியா இருக்கும், என் உடலுக்கு நல்லா இருக்கும், நான் அறிவாளி ஆயிடுவோம்னு நினைச்சிட்டு அந்த சிந்தனையே எப்பேற்பட்ட இட் இஸ் கரப்டட். இந்த சும்மா எல்லாம் வந்து சோதிக்கல. எப்படி சோதிக்கிறான்? யார்? இப்பவும் சரி, அப்பவும் சரி, எப்பவும் சரி. எப்படி சோதிப்பான் அப்படின்னா வார்த்தையின் மூலமா தான் சோதிப்பான். ஒரு வார்த்தை சும்மா லைட்டா ட்விஸ்ட் பண்ணி, கடவுளோட வார்த்தைக்கு எதிரான ஒரு வார்த்தையை பேசி, கடவுளோட வார்த்தைய சந்தேகப்பறியக்கூடிய ஒரு வார்த்தையை பேசி, வார்த்தைய பேசிதான் நம்ம சோதிப்பான். அப்ப அவனும் மயக்கிறான், தன்னோட வார்த்தையினால வசீகரிச்சு பேசி அந்த வலையில சிக்க வச்சு மனுஷனை வந்து தன்னோட சிந்தனையில தான் முதல்ல டார்கெட்டே அவன் கடவுளை விட்டு தன்னோட போக்கஸை திருப்பி தன்னை பார்க்கணும்ன்றதுதான் அவனோட டார்கெட்டே. அத பண்றதுக்கு என்னெல்லாம் பேசலாம், எப்படிலாம் பேச முடியுமோ அப்படிலாம் பேசி மயக்கி அவளை சிந்திக்க வச்சு, கடவுளை நீ பார்க்காத ஒன்ன பாருன்னு சொல்லி பார்க்க வச்சு அந்த கனிய பாவம்ன்றது வந்து அவளோட சிந்தனையில முதல்ல உருவாயிட்டு. கன்செப்ஷன் ஆஃப் சின் டுக் பிளேஸ் இன் அ தாட். அந்த சிந்தனையில தான் ஒரு பாவம் வந்து கருவணும். அது செயலா ஆகுறது லேட்டா தான், அதோட ஆக்ஷன் வந்து லேட்டா தான். ஒருத்தன் வந்து திடீர்னு கத்தி எடுத்து கொலை பண்ண மாட்டான், சிந்திப்பான், எப்படி கொலை பண்ணணும் சிந்திச்சுதான் கத்தி எடுத்து, அது சிந்தனையில அது வரும், அந்த தாட் வந்தாதான் அது ஆக்ஷனா நடக்கும். ஒரு திருடன் வந்து சும்மா எடுத்தோமா கவுத்தமா அவன் பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு சிந்திச்சுதான் எப்படி திருடணும்ன்றது அந்த நோக்கத்துக்கு போவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யும் போது அது முதல்ல நம்ம சிந்தனையில இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது செயலாக மாறும். அதே மாதிரி பாவம், அந்த பெருமைக்குரிய சிந்தனை, கடவுளை விட்டு விலகி அது பனிய சாப்பிட்டதுனால அவங்க விலகல, அவங்க வந்து விலகணும்னு முடிவு எடுத்ததுனால, அவங்களோட போக்கஸ திருப்புறதுனால அந்த சிந்தனையிலேயே அந்த பாவம் வந்து. இப்ப இங்க என்ன சிந்தனை? இங்க பிசாசோடைய தன்மை என்ன? தன்னை உயர்வான நிலையில கொண்டு போகணும், தன்னை வந்து ஒரு பெரிய ஸ்தானத்துல வைக்கணும், தன்னை கடவுளுக்கு ஒப்பான ஒரு நிலையில வைக்கணும். கடவுளுக்கு யாருமே ஒப்பாக முடியாது.
கடவுள் தான். அவர் தான். அவரை மாதிரி நானும் இருப்பேன். அவருக்கு வர வேண்டிய புகழ், அவருக்கு வர வேண்டிய எல்லாம் எனக்கு கிடைக்கணும்ன்ற அந்த நான் என்ற பெருமை, பிசாசுக்குரிய தன்மை, ஆதாம் ஏவாளை சோதிக்கும் போது இதே தன்மையோட நோக்கத்தோட தான் பிசாசு வந்து சோதிக்கணும். நம்ம கேட்கலாம், ஏன் சேட்டன் வந்து சோதிக்கணும்? எதுக்கு பிசாசு வந்து ஆதாம் ஏவாளை சோதிக்கணும்? தான் வந்து ஆளுகை செய்யணும், தான் வந்து ஆட்சி புரியணும், தான் வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கணும், தான் வந்து பெரிய ஆளா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த லூசிஃபருக்கு மனுஷனோட படைப்பே ஒரு நம்ம ஆசைப்பட்டு இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி இந்த மனுஷங்களை படைச்சிட்டாரு. இந்த பூமியை உருவாக்கி இந்த பூமியை ஆளுகை செய்யணும், இந்த பூமி மேல அதிகாரம் செலுத்தணும், அப்படி இந்த மனுஷங்களை உருவாக்கிட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ இந்த பூமியை உருவாக்கி அப்போ மனுஷங்க வந்து நிறைய பேர் நம்ம நினைப்போம் ஏஞ்சல்ஸா வந்து மோர் சுப்பீரியர். நோ, ஏஞ்சல்ஸ், man is created superior than angels. மனுஷனதான் உயர்வான நிலையில நம்மளுக்கு பணி செய்யறதுக்காக நியமிக்கப்பட்டவங்கன்னா only angels. நம்ம கடவுளோட வார்த்தைக்கு உகந்த வார்த்தை பேசும்போது நம் சார்பாக நம்மளுக்காக பணியாற்றுவாங்க, நமக்கு சேவை செய்வாங்க. இப்ப புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ராஜா இருக்காரு, அவருக்கு ஒரு மகன் இருக்கான். அந்த இளவரசின்னு சொல்றோம். அவங்கள பாதுகாக்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சேனை படையே இருக்கும், சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இதுல யார் ரொம்ப வல்லமையா இருக்குவாங்க, யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா, பிசிக்கலா யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்கள பாதுகாக்க வேண்டிய அந்த சிப்பாய்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த ஒரு பிரின்சஸ் ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா பிசிக்கலான்னு கேட்டா இல்ல, அங்க அவங்கள காப்பாற்றக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒரு பேட்டில் ஃபீல்டுன்னு வந்துட்டு யுத்த காலத்துல சோல்ஜர்ஸ் வந்து நின்று சண்டை போட்டு இவங்களை காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஆனா யார் வந்து யாருக்கு வந்து பதவியில உயர்வான அந்தஸ்துல யார் இருக்காங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த இளவரசி தான் உயர்வான ஸ்தானத்துல இருப்பாங்க. பிசிக்கலா பார்க்கும்போது ஆனா அந்த சிப்பாய் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஆனா பதவின்னு பார்க்கும்போது உயர் நிலையில இருக்கிறது யார் அப்படின்னா அந்த பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் தான். அப்போ கடவுளுக்குள்ள நம்ம கிறிஸ்துவ அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கடவுளோட குமாரர் குமாரத்தி நம்ம கடவுள். கலாத்தியர் புத்தகம் நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் புத்தகம் நான் எங்கேயோ போயிட்டேன் நினைக்கிறேன். பிரைஸ் ஜீசஸ். 4வது அதிகாரம் 4வது வசனம். கலாத்தியர் புத்தகம் 4வது. நம்ம யாரும் நம்மளுக்கு தெரியணும்ல, நம்ம யாருன்னே நம்மளுக்கு தெரியறது இல்ல. ஆறாவது வசனம். கலாத்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி இல்ல அப்பான்னு சொல்றதுக்கா? அந்த ஆவி அப்பா தந்தையை என கூப்பிடுகிறது. அப்ப நம்ம கடவுளை ஏத்துக்கிட்டவங்க தான் பிள்ளைங்களாக முடியும். இயேசுவை ஏத்துக்கல அப்படின்னா அவங்க பிள்ளைங்க கிடையாது. உலகத்துல இருக்க எல்லா மனுஷனும் பிள்ளைங்களாம் இல்ல. only those who had accepted Christ as the Lord God and Savior. நான் இந்த பாயிண்ட் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, கடவுள் இப்போ ஏன் பிசாசுக்கு வந்து ஏன் லூசிஃபருக்கு நம்ம மேல அவ்வளவோ கோபம், நம்ம மேல ஏன் அப்படி ஒரு வெறுப்பு, நம்மளை ஏன் வந்து கடவுள்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்தான்? எப்படிலாம் சூழ்ச்சி பண்ணி எப்படிலாம் பேசணும், தந்திரமா பேசணும் ஏவாள் கிட்ட. நீ சாப்பிட்டனா உன் கண்கள் திறக்கப்படும், உனக்கு நல்லது தீமை என்னதுன்னு அவனுக்கு தெரியும், நீ கடவுளை மாதிரி ஆயிருவ. அது அவ்வளவு சூழ்ச்சி. அது அவ்வளவு சூழ்ச்சி நிறைஞ்ச ஒரு வார்த்தை. அவனோட குறிக்கோள் எனக்கு கிடைக்காத உனக்கு கிடைச்சிருச்சா? மனுஷங்களை என்னைக்குமே ஒருத்தவங்க வெறுக்கிறாங்க அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்க வெறுக்கிறாங்கன்னு நினைப்போம், இல்லைன்னா நம்ம கூட வேலை பார்க்கறவங்க நம்மள வெறுக்கிறாங்கன்னு நினைப்போம். நம்மள மனுஷ இனத்தை வெறுக்கிற கூடிய ஒரு
வெறுக்கக்கூடிய இது யார் அப்படின்னா fallen angels, பிசாசு, சேட்டன். நம்ம துன்பப்படணும், நம்ம வருத்தப்படணும், நம்ம கஷ்டப்படணும், நம்ம பாவத்துல சிக்கி தவிக்கணும், நம்ம வறுமையில இருக்கணும்ன்றது யாரு விரும்பும் அப்படின்னா சேட்டன். மனுஷன் இன்னும் சந்தோஷமாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது யாரு அப்படின்னா சேட்டன். ஆனா இந்த மனுஷனை காப்பாத்தணும், இந்த மனுஷனை மீட்டெடுக்கணும், இந்த மனுஷனை ரட்சிக்கணும், இந்த மனுஷனை நம்ம இழக்க கூடாதுன்னு தவிக்கிறது யாரு அப்படின்னா கடவுள். அதனாலதான் மனுஷ இனத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடியே மீட்பு திட்டத்தை உண்டாக்கிட்டார். அதான் எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். கிறிஸ்துவுக்குள் நம்மளை தேர்ந்தெடுத்தார். இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள் நம்மளை தேர்ந்தெடுத்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் மனுஷனை உருவாக்குறேன், நான் மனுஷனை என்னோட சாயல உருவாக்குறேன், என்னோட ரூபத்துல உருவாக்குறேன். ஆனா இந்த மனுஷன் என்னை விட்டு பிரிஞ்சு போற, ஏன்னா மனுஷன் ரோபோட்டா உருவாக்கல, நன்மை என்ன தீமை என்ன அறிவு கொண்ட மனுஷனை தான் உருவாக்கியிருக்காரு. அவன் எதை தேர்ந்தெடுக்கணும் எதை தேர்ந்தெடுக்கணும், அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், அவன் முடிவு செய்யணும். அவனுக்கு இது வேணும் இது வேண்டாம், அந்த தன்மையோட தானே மனுஷனை உருவாக்குனாரு. அந்த தன்மையோட தானே மனுஷனை உருவாக்குனாரு. அப்போ அந்த தன்மையோட மனுஷனை உருவாக்கும் போது எப்பமாவது அவன் தவறான இது ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணிடுவாங்கன்றதுக்காக அந்த மீட்பு திட்டம் இல்லை. ஆதாம் ஏவாளே பண்ணாம இருந்திருக்கலாம், நோவா காலத்துல நோவா பண்ணாம இருந்திருக்கலாம், மோசே காலத்துல மோசே பண்ணாம இருந்திருக்கலாம், யோசேப்பு மாதா காலத்துல அவங்க பண்ணாம இருந்திருக்கலாம். நான் பிறந்து இந்த நிமிஷம் நான் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இயேசு கிறிஸ்து எனக்காக தன்னோட ஜீவனை ஒப்பு கொடுத்து என்னை மீட்டெடுத்திருப்பார். அப்போ எந்த ஒரு காலகட்டத்திலயும் மனுஷன் தன்னை விட்டு பிரிஞ்சு போற நிலைமை வந்ததுன்னா அந்த மனுஷன் நான் மீட்டெடுப்பேன். மனுஷனுக்காக என்னோட குமாரனாகி இயேசு கிறிஸ்து அந்த பூமி, அந்த யார் அந்த குமாரன்? வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளிடம் வந்தது, வார்த்தை மனிதன் ஆனார். வார்த்தை இன்றி எந்த ஒரு படைப்பும் கிடையாது, எந்த ஒரு சிருஷ்டியும் கிடையாது. வல்லமை மிக்க அந்த வார்த்தையே நம்மளுக்காக மனிதனாக இந்த பூமிக்கு வந்ததுதான் இயேசு குமாரன் சொல்றோம், கடவுள்னு சொல்றோம். இந்த வார்த்தை இல்லாம எந்த ஒரு அந்த அவ்வளவு அவரே நம்மளுக்காக தன்னோட ஜீவனை ஒப்பு தன்னோட ஜீவனை ஒப்பு கொடுக்கறது பாவத்தோட விளைவு மரணம். கடவுள் அன்பார்ந்த கடவுள் தான். கடவுள் வல்லமை மிக கடவுள் தான். அதே சமயம் கடவுள் நீதிக்குரிய கடவுள். இஸ் a God of justice. நீதி உள்ளவர். அவர் சரினா சரி, தப்புனா தப்பு, நீதி உள்ளவர். அவரால் எதை பொறுத்துக்க முடியாது, எதை தாங்கிக்க முடியாது அப்படின்னா அவரால் பாவத்தை தாங்கிக்க முடியாது. அவரோட பிரசனம் எங்க இருக்காருன்னா பாவம் இருக்கிற இடத்துல அவரால் இருக்க முடியாது. அப்போ நீதிக்குரிய கடவுள், காட் ஆஃப் ஜஸ்டிஸ், அந்த மனுஷன் செஞ்ச பாவத்தை டீல் பண்ணியே ஆகணும். அப்படின்னா மனுஷன் தண்டிக்கப்படணும். மனுஷன் வாழ்வை ருசிச்சு பார்க்க கூடாது, அவன் நித்திய நரகத்துல போய் இருக்கணும். நம்ம பிறந்திருக்கிற எல்லா மனிதர்களும் இந்த பாவ சுபாவத்தோட தான் நம்ம பிறக்கணும். நம்மளோட இலக்கு எதுவா இருந்ததுன்னா நம்ம பாதாளமா இருந்தது. we were destined to go to hell. ஆனா அப்படி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி நடந்துடவே கூடாது. மனுஷ இனத்தை நான் இழக்க விரும்பல. அதை என்னால முடியாது, நான் அதை எப்படியாவது அவனை காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே மனுஷனை காப்பாத்துக்கான மீட்பு திட்டம் எப்படி தன்னோட ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிகார பலியாக ஒப்பு கொடுத்தார். இது ஆதாம் பாவம் பண்ணதுக்கு அப்புறம் ஏற்பட்ட திட்டம் கிடையாது. உலகத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஏற்பட்ட திட்டம் தான். அந்த அளவுக்கு கடவுள் நம்மளை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சிலுவையில இன்னைக்கு தப காலத்துல இருக்கும், சிலுவையில என்னோட சுயநலம் இருக்குது இல்ல, பாவத்தோட வேறு என்னவா இருந்தது? ப்ரைட் ஆனது. ப்ரைட்னா சுயநலம், செல்ஃப் சென்டர்ட்னஸ், செல்ஃபிஷ்னஸ். இந்த சுயநலம் எங்க வந்தது? பிசாசுட்டு இருந்து வந்த குணம். ஆதாம் ஏவாள் அந்த கனியை சாப்பிட்டோன்னே அவங்களோட கண்கள் திறக்கப்பட்டிருந்தா அது வரைக்கும் ஸ்பிரிச்சுவலைஸ் ஓப்பன்ல இருந்தது. அவங்க அவ்வளவு கடவுள் கூட இருந்தாங்க, கடவுளோட பிரசன்னத்துல இருந்தாங்க. ஆனா அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே அவங்க சுயநலம் ஆயிட்டாங்க, கடவுள்கிட்ட பிரிஞ்சுட்டாங்க. அந்த சாவோட விளைவு தான் சுயநலமா வாழ்ந்தது. ஒரு மனுஷன் ரொம்ப சுயநலமா இருக்கும் அப்படின்னா அவனுக்கு கடவுளே தெரியாதுன்னு அர்த்தம். கடவுளே அவன் எத்தனை 50 வருஷம் கோயிலுக்கு போட்டு 60 வருஷம் கோயில போய் முக்காடு போட்டு ஜபிக்கிட்டு என்னன்னாலும் பண்ணட்டும். ஆனா அவனோட ஜபமும் அவனோட பக்தி முயற்சியும் சுயநலமா இருக்கு அப்படின்னா அவனுக்கு கடவுளே தெரியாது.
அவனுக்கு இயேசுவே தெரியாது. ஏதோ ஒரு பக்தி, இதோ இந்த குடும்பத்துல பிறந்துட்டேன்னு சொல்லிட்டு பக்தி முயற்சியாதான் கோயிலுக்கு போயிட்டா இருக்காங்க. அவங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவு இருக்கா, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா? நம்மளே அதுல நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கா? ஏதோ ஒரு விஷயத்துல நான் வந்து கஷ்டப்படுறேன், ஏதோ ஒரு விஷயத்துல நான் கவலைப்படுறேன்னாலே அந்த இடத்துல நான் கடவுளை சார்ந்து இருக்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்போ மனுஷன் வந்து சுயநலம் உள்ள மனுஷனா மாறிட்டான். இது எதோட விளைவு? நன்மை தீமை அறியும் மரத்தை சாப்பிட்டதுக்கான விளைவு. இந்த தன்மை எங்க இருந்து வந்து? சுயநலம் வேறு. இதோட பாவத்தோட வேறு என்னது? பெருமை, பிரைடு தான் பாவத்தோட வேறு. பாவம்னா கொலை பண்றது. ஒருத்தன் ஏன் கொலை பண்றான்? சுயநலத்தினாலதான் கொலை பண்றான். ஒருத்தன் ஏன் திருடுறான்? சுயநலத்தினாலதான் திருடுறான். ஒருத்தன் ஏன் வந்து அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறான்? சுயநலத்தினாலதான் ஆசைப்படுறான். அதுல வேறு எந்த ஒரு பாவமா எடுத்துக்கிட்டாலும் சரி, சுயநலம் தான். பெருமைதான் ஆபத்தான ஒரு விஷயம். நான் மார்க் எடுக்கிறது தப்புன்னு சொல்லல, ரேங்க் ஹோல்டரா எடுக்கிறது தப்புன்னு சொல்லல. நான் தான் எடுக்கணும், வேற எவனும் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம்ல, அது சுயநலம் தான். நான் தான் பணக்காரனா இருக்கணும், என் கூட வந்து அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா யாராவது 2-3 வீடு வாங்கிட்டாங்கன்னா என்னால பொறுத்துக்க முடியாது. நான் என்கிட்ட 2 வீடு இருக்கு, அவன்கிட்ட 2 வீடு இருக்குன்னா ஓகே, சந்தோஷம். என் அண்ணனுக்கும் 2 வீடு இருக்கு, என் அக்காவுக்கும் 2 வீடு. எனக்கு 2 வீடு இருக்கு, என் அக்கா 4வது ஒரு வீடு வாங்கிட்டாங்கன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. பாவத்தோட வேற எங்க இருக்கு? பிரைடு, பெருமை. இப்போ கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கப்பட்ட பழைய இதோட முடிச்சுக்கிறேன், நாளைக்கு. கலேஷியன்ஸ் சாப்டர் 2:20, கலாத்தியர் 2:20. வாசிக்கலாம். 2:20 தானக்கா? ஆமா. எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். வாழ்வது நான் அல்ல. அந்த சிலுவையில நம்மளால எதை பார்க்க முடியும் அப்படின்னா, என் பாவத்தை எடுத்துட்டாரு, என் நோயை எடுத்துட்டாரு, என் வறுமையை எடுத்துட்டாரு. அது ஈஸியா நம்மளால வந்து சிந்திக்க முடியும். நானே அங்க செத்து போயிட்டேன், நானே வாழல, நான் என்று அந்த அகந்த அங்க அதுதான் தெளிவா இருக்குது. பிரைட். கடவுள்கிட்ட இருந்து மனுஷனை பிரிச்சதும் இந்த பெருமை தான். கடவுளோட மனுஷனை திரும்பி இணைஞ்சதும் இந்த பெருமை வந்து சிலுவையில் அறையப்பட்டதுன்ற உணர்வு எனக்கு இருந்ததுதான். கடவுள் வந்து எல்லா மனுஷங்களுக்காக தான் உயிரை கொடுத்தாரு. எல்லா மனுஷங்களுக்காக தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தாரு இயேசு கிறிஸ்து. எல்லாருக்காக தான். இதுல பாரபட்சமே கிடையாது. பணக்காரன், ஏழை, இந்த மதம், அந்த ஜாதி, இந்த ஊர், எதுவுமே கிடையாது. எல்லாம் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும். ஆனா எல்லாரும் அதை உணர்ந்தாங்களா? எல்லாரும் அதை ருசிச்சு பாக்குறாங்களா? எல்லாரும் அதை ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல. யார் ஏத்துக்கிறது தெரியுமா? யார் வந்து அந்த சிலுவையை பார்த்து நான் என்ற இந்த அகந்த சிலுவையில அறையப்பட்டாச்சு, நானும் குற்றவாளி, பாவ சுபாவத்தோட பிறந்தவனா, பாவ சிந்தனையோட வாழ்ந்தவனா, பாவத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்தவனா, என்னோட சிந்தனையில பாவத்தோட இருந்தவனா, என்னோட செயல்ல பாவத்தோட இருந்தவனா, அந்த சிலுவையை பார்த்து இந்த நான் என்ற அந்த அகந்தையே அவர் சிலுவையில எடுத்துட்டாரா? வாழ்றது நான் இல்ல, நான் என்றது வந்து சிலுவையில் அறையப்பட்டாச்சு. என்னுள் யார் வாழ்கிறார்? கிறிஸ்து வாழ்கிறார். இந்த புரிதல் வரும்போதுதான் இந்த புரிதலை வந்து யாருக்கு ஆழமா தெரிஞ்சிருக்கோ, நான் என்றது இது நம்ம படிக்கும் போது இப்ப நான் சொல்லிட்டே இருக்கும் போதே நான் நினைக்கிறேன், நம்ம நிறைய விஷயத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த நான் வந்து விட்டு கொடுக்காம இருக்கே, நான் நிறைய விஷயத்துல நான் சுயநலமா இருக்கேனே, யாராவது என்ன சொன்னாங்கன்னா எனக்கு அது வலிக்குது, நான் ஏன் அப்படி பேசிட்டாங்க நான் பேசிட்டு இருக்கும் போதே ஹோலி ஸ்பிரிட் வந்து இறைவார்த்தை இரு பக்கமும் கூர்மையா இருக்கக்கூடிய ஒரு வாள்
நானே யோசிக்கிறேன், ஆமா இல்ல, இந்த இடத்துல நான் கடவுளை அனுமதிக்கல. நான் தான் அந்த இடத்துல இருந்து போராடிட்டு இருக்கிறேன். அந்த இடத்த நான் இன்னும் கடவுள்கிட்ட நான் கொடுக்கல. என்னோட சுயத்தை சார்ந்து நான் இருக்கிறேன். நம்மளுக்கு அந்த உணர்வு வந்தவங்கதான், இந்த உணர்வு இருந்தவங்கதான் என்ன வராங்க, கிறிஸ்துவுக்காக வைராகியமா வாழ்றாங்க. இந்த உணர்வு இருக்கிறவங்க தான் இரத்த சாட்சியம் மறிக்கிறதுக்கும் தயாராயிட்டாங்க. இந்த உணர்வு இருக்கிறவங்க தான் தன்னோட வாழ்வின் நோக்கத்தை என்னதுன்னு கண்டுபிடிச்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது நற்செய்தியை கொண்டு போய் சேர்த்தணும். இருளின் மனுஷன் நரகத்துக்குள்ள போயிடக்கூடாது. நரகத்துல இருக்கக்கூடிய அந்த சாவை அனுமதிக்க கூடாது, அனுபவிக்க கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா, பிரேஸ் ஜீசஸ். அதுதான் கடவுளுடைய திட்டமா இருந்தது. மனுஷனை காப்பாத்தணும், மனுஷனை காப்பாத்தணும். இது ஏதேன் தோட்டத்துல நடந்த ஒரு திட்டம் இல்ல. இது மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்னாடி இருந்த மீட்பு திட்டம் தான். கிறிஸ்து எனக்காக தன்னோட ஜீவன் ஒப்பு கொடுத்து எனக்காக மரித்து என்னை பாவத்திலிருந்து நான் என்ற அந்த அகந்தையிலிருந்து மீட்டெடுக்கணும்ன்றதுதான் கடவுளை. திரும்பி மனிதன் கடவுளை சார்ந்து அவனோட ஞான கண்கள் என்ன சொல்றது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், கடவுளோட சார்ந்து அவன் இருக்கணும்ன்றதான் கடவுளுடைய திட்டமா இருந்தது. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. எங்களுக்கு இந்த வசனம் இந்த சின் கான்ஷியஸ், காட் கான்ஷியஸ், சின் கான்ஷியஸ், மனசாட்சி பத்தி எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி. மனுஷனுக்கு அந்த நன்மை தீமை அறியும் தன்மை தன்னோட இதயத்துல சட்ட திட்டங்களை நீங்க எழுதப்பட்டிருக்கீங்கன்ற அந்த உண்மை எங்களுக்கு புரியும்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி. பாவத்தோட வேறு, பாவத்தோட அஸ்திவாரமே பிரைடு, பெருமை, சுயநலம். ஆனா நிறைய நேரம் நாங்க சுயநலமான ஒரு வாழ்க்கை வாழ்றோம் தகப்பன். எந்தெந்த இடத்துல நாங்க சுயநலமா இருக்கோமோ அந்த இடத்த உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறோம். நீங்க எங்களை வழி நடத்துங்க, நீங்க எங்களை வழிநடத்துங்க வசனத்தின் மூலமாக. நாங்க அப்படி சுயநலமா இருந்ததுக்காக நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் தகப்பனே. நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த வார்த்தையில இருக்கக்கூடிய உண்மைகளுக்காக நன்றி. எங்களுக்கு புரியும்படி ரொம்ப எளிதான முறையில எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. வரும் நாட்கள்ல இன்னும் உங்களோட அன்பின் ஆழத்தை நாங்க புரிஞ்சுக்கணும். ஒரு 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 மனைவியா, ஒரு தாயா, ஒரு மகளா, ஒரு சகோதரியா, ஒரு சகோதரனா, ஒரு தகப்பனா, எப்படி நாங்க இறை வார்த்தைய நம்பி, இறை வார்த்தைய சார்ந்து ஆவியானவரோட துணை கொண்டு எங்களோட வாழ்க்கைய நாங்க வாழணும்ன்றத எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நன்றி தகப்பனே. இன்னும் வார்த்தையில இருக்கக்கூடிய உண்மைகளை எங்களுக்கு புரியும்படி எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நன்றி. எங்களோட வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்பு கொடுத்தோம், நீங்க எங்களை வழி நடத்துங்க. நன்றி தகப்பனே, நன்றி. எங்களோட சிந்தனையை நாங்க உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறோம். இரவும் பகலும் இறைவார்த்தையை சிந்திச்சு இறைவார்த்தையை தியானிக்கும்படி எங்களை நாங்க ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Praise Jesus. Praise God.